பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வந்து முத்துவேலுக்கு கால் பண்றாங்க. முத்துவேல் சொல்லுப்பா கதிர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல இல்லைன்றதுக்காக மாதிரியெல்லாம் வேலை வேலைக்கு நீங்க போடணும், நீங்க எதையும் மிஸ் பண்ண கூடாது, நான் இல்லைன்றதுக்காக கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் போய் விட்டுருவாளாம் அத்தை, எந்த நேரமும் என் கூடவே இருக்கா, எனக்கு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உன்னை விட 100 மடங்கு டார்ச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இது உங்க வீட்டோட பர்சனல், இதுல நான் இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விஷயத்த பத்தி பேச போறேன்றது எனக்கும் நல்லாவே தெரியும் கதிர். குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்கிறத பத்தி தானே. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் எல்லாமே எனக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணட்டும், நானும் சரி என் வீட்டுல இருக்கவங்களும் சரி சக்திக்கும் குமாருக்கும் எப்படியாவது புரிய வைக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறதா இல்ல. அவங்க அந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கும் போது அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? பட்டாதான் திருந்தவன் இருக்காங்க. பட்டு திருந்தட்டும். அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இதை நினைச்சால நீங்க வருத்தப்படாம இருங்க. நாளைக்கு நானும் உன்னுடைய அத்தையும் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிச்சுட்டு எடுத்துட்டு வரோன்றாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? மீசக்காரருக்கு. அவன் என்ன சொல்லிட போறான்? இங்க பாரு, என்னுடைய தங்கச்சியையும் என்னுடைய பொண்ணு குடும்பத்தையும் நான் இத்தனை நாளா ஒதுக்கி வச்சுட்டேன். இனி எந்த காரணத்துக்காகவும் அவங்கள ஒதுக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, சின்ன விசேஷம்னா கூட இனி அவங்கள நான் கூப்பிடுவேன். அதுக்கு சக்தி எதுவும் சொல்ல மாட்டான், குமாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, தேவையில்லாத வேலை. சரணன் அண்ணனுக்கும் மயில் அண்ணிக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல கல்யாணத்துக்கு நாங்க வர்றதெல்லாம் சரியா இருக்காது. குமாரும் நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நாங்க வரல, நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சரி நான் வச்சிடன்னு கப்தீர் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே சக்திவேல் கேட்டுட்டு என்னென்ன அந்த பரதேசி குடும்பத்தை கூப்பிட சொல்லி நீங்க வந்து சொல்றீங்களா இல்ல நீங்க போறீங்களா, என்னன்னு இதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. 1000 தான் ஆகுனாலும் ஆகலனாலும் அவ நம்ம தங்கச்சி, அவளை கூப்பிடாம எப்படிதான் கல்யாணத்தை நடத்துறதுன்னு சொல்லி முத்துவேல் வந்து சக்திவேலை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. இப்ப சக்திவேல் கன்வின்ஸ் ஆகி குமாரோட கல்யாணத்துக்கு கோமதி குடும்பத்தை கூப்பிடுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.